வணக்கம் சாமி. வணக்கம் ஐயனே. நாங்கள் பாலத்துலேருந்து வந்துருக்கோம். ஐயனே பாலூத்துலேருந்து வேலைப்பட தரிசனம் பண்ண. ஆமாம். இது வந்து பாலத்து கோயிலுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கா இல்லை தெப்பம்பட்டி கோயிலுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னு தெரியும். ஐயனே, இந்த மாவூத்து வேலைப்பறங்கிறது பாலூத்து பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டது ஐயனே. பாலத்து பஞ்சாயத்து பாலத்து சர்வேக்கு கட்டுப்பட்டது ஐயனே. அங்கேருந்து கடமலை குன்றிலிருந்து இங்கேருந்து இன்னும் இதுக்காண்ட்டு இன்னும் ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் இது பாலூத்து பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டது. அன்றைக்கேவே ஜெமினி காலத்திலேயே இன்றைக்கி இது பாலூத்து பஞ்சாயத்து கட்டுப்பட்டதாயின்னு இந்த மாவூத்து வேலைப்பட்டது. இது வந்து நிறைய பேர் வந்து இது தெப்பம்பட்டிக்கு கோயிலுக்கு வந்து சம்மந்தப்பட்டது அப்படின்னு ஒரு வரலாறு இல்லைங்களா? ஐயனே, இப்போ காலங்கள் மாறி அப்போ அன்றைக்கி இது மதுரை மாவட்டமாக இருந்தது. இது வந்து அன்றைக்கி மதுரை மாவட்டமாக இருந்தது. அன்றைக்கி பூரா மதுரை மாவட்டம் பெரியகுளம் தாலுகா இருந்தது. அந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த பாலூத்துதே பஞ்சாயத்து இருந்தது. அன்றைக்கி கடமலை குன்றில் பஞ்சாயத்து கிடையாது. பாலூத்துதே பஞ்சாயத்து. ஆமாம். அந்த மாதிரி காலகட்டத்திலேயே இது பாலூத்து பஞ்சாயத்தில் இருந்து தான் வந்தது. அதே இந்த இப்போ தெப்பம்பட்டி பஞ்சாயத்து ஒன்று உருவாயிருக்கு. ஆனால் இந்த கோயிலுக்கு அங்கிட்டு இங்கே 2 கிலோமீட்டருக்கு தாண்டி அங்கிட்டு தான் இதே தெப்பம்பட்டி பஞ்சாயத்து. அந்த பாலத்துக்கு அங்கிட்டு அதுக்குள்ள இன்னைக்கு அந்த பாலூத்து பஞ்சாயத்து தான். இன்னைக்கு அந்த பாலூத்து பஞ்சாயத்து இப்போ எடுத்து கடமலை குண்டு பஞ்சாயத்தை வச்சிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் இந்த கோயில் வந்து உருவான காரணம் எப்படி சார்? இந்த உருவான காரணம் இதில் இந்த பள்ளியர்கள் இருக்காங்க இல்லையா, இன்னைக்கு இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க தலைமுறையா இதுக்கு முன்னாடியே 5 தலைமுறையோ 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தவங்க. இதே மலையில் இங்கிட்டு அந்த பக்கம் அங்கிட்டு அங்கமா இந்த மலையில் குடியிருந்து இந்த வள்ளிக்கிழங்கு இந்த மலைக்கிழங்க சாப்பிட்டு வாழ்ந்தவங்க தான். இந்த கிழங்கு தோண்டும் போது அந்த வள்ளிக்கிழங்கு தோண்டும் போது அந்த முருகப்பெருமான அந்த கிழங்கோட வந்து இவருக்கு காட்சி கொடுத்தது. ஓகே சாமி. அந்த முருகப்பெருமான் அன்னைக்கு இவங்களுக்கு கொடுத்த அருள் தெய்வம் தான் வாக்கு தான். அந்த பெருமாளை கொண்டு அந்த இடத்துல அந்த குகையில் வச்சு அவங்க தரிசனம் பண்ணாங்க. எந்த கோயில்? அந்த கோயில் சாமி. ஆமாம், அந்த அதை வேடி சாமி. அந்த கோவில் அந்த குகையில் அவர் இருக்கும்போதே அன்னைக்கு இந்த ஏரியா மக்கள் பூரா அன்னைக்கு நடந்து வந்ததே தரிசனம் பண்ணாங்க. மதுரை மாவட்ட மக்கள் பூரா அன்னைக்கு மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்ட மக்கள் பூரா அன்னைக்கு நடந்துதே வந்து இப்பெல்லாம் இந்த படிக்கட்டுல எதுவுமே கிடையாது. கல்லுமேட்டில் தான் நடந்து வந்தாங்க. அன்னைக்கு காவடி அன்னைக்கு பழனிக்கு வர்ற காவடி என்ன, இவருக்கு வர்ற காவடியெல்லாம் அன்னைக்கு பழனிக்கு கூட அவள் காவடி வராது. சித்ரா 1க்கு அவள் காவடி வரும். இந்த மதுரை மாவட்டம் ஃபுல்லா அதில் வாடிப்பட்டி காவடினா பேர் போக வரும். அந்த மாதிரி நல்ல பேர் போனது. அவங்க வந்து தரிசனம் பண்ணி அவங்க வேண்டுதெல்லாம் கேட்டு அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்க கோயிலை நல்லா அவங்களே வந்து அவங்களுக்கு கையில் உண்டான டொனேஷனை போட்டு கோயிலை நல்ல முறையில் டெவலப் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இன்னைக்கு வேலைப்படுற நம்பினவரை கைவிட மாட்டார். இந்த வேலைப்படுற கோயிலுக்கு வந்து பூசாரி வந்து யாரும் இன்னைக்கு இவங்க தான் யாருமே ஐயரெல்லாம் கிடையாது. இந்த பழையர் தான் அவங்களதே பூசை பண்ணி வேலைப்படுற நினைச்சு அவங்க 90 கொடுத்தாக்க அவங்க நினைச்சது நிறைவேறும். இன்னைக்கு அது நடந்துட்டு தான். ஓகே சார். இன்னைக்கு அது நடக்குது. இந்த கோயில் வந்து சாமி நாங்கள் வந்து பாலத்துக்கு சம்மந்தப்பட்டாலுங்க. நாங்கள் இந்த தலைமுறையாக எங்கள் தாத்தையும் பாட்டைங்கிறத அதை எடுத்து நடத்தணும். கண்டிப்பாக இன்னைக்கு அதோடைய அந்த வம்சவழி முறை இன்னைக்கு உங்களுக்கு அது இருக்கா இல்லையா? இருக்கு சாமி. அப்போ நீங்கள் நடத்தி தானே வர்றீங்க. உங்களுக்கு அடுத்த இது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்குமா? என்றைக்குமே இது அழியாத. அதான் சாமி உங்கள்கிட்ட அதாவது ஆசீர்வாதம் போட்டு போவோம் வந்து சாமி. என்றைக்குமே அழியாது. மாவூத்து பஞ்சாயத்து இது இந்த பாலூத்து பஞ்சாயத்து தான். அந்த தலைமுறை இப்போ தாத்தே பாட்டி முப்பாட்டி செஞ்ச தலைமுறையாக வந்துட்டு இருக்குல்ல, இந்த தலைமுறை ஃபுல்லாக இந்த மானிட ஜென்மம் இருக்கிற வரைக்கும் தலைமுறையும் மாறாது, கோயிலும் மாறாது. இருக்கிற நல்ல டெவலப்பாக வேலைப்பட எல்லாத்துக்கும் சகல சாபாஜோடு அறுபடியாக வாழ்க்கை வளமுடன்.